ராசி மண்டலம் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசி அதிபதியும் நம்ம இதில் குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னமே எடுத்துக்கலாம். இது 1ஆம் பாவமாக வருது அப்படிங்கிற போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இந்த லக்னத்துக்கு பொதுவாக ஒரு மேச லக்னம் முதல் ராசிங்கிறங்காட்டி இந்த லக்னத்தை போட்டுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு இந்த 12 பாவங்கள் வரும். இந்த 12 பாவங்களில் எல்லாரும் மேச லக்னத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருப்பாங்க. எத்தனையோ கோடி பேர் இந்த லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. மேச லக்னத்தில் பிறந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருப்பாரு. அதே மேச லக்னத்தில் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாரு. அஸ்வினி 3ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாரு. அதே மாதிரி இதே மேச லக்னத்தில் 27 நட்சத்திரம் பிறந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு லக்னத்தை வச்சுக்கிட்டு 27 நட்சத்திர ரீதியாக எடுத்தோம்னாவே இந்த ஒரே லக்னத்தை வச்சுட்டு 27 நட்சத்திரத்துக்கு தனித்தனியான சப்ஜெக்ட் பேசணும். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது கடல் மாதிரி. இது இன்னும் டெப்த்தாக போக போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரே ஒரு லக்னத்தை மட்டும் வச்சுட்டு 27 நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க இந்த லக்னத்தில் பிறந்து மேச லக்னத்தில் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி பயன்படுத்த என்ன மாதிரி இயக்கிறது, அதே மாதிரி மேச லக்னத்தில் பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி நம்ம இயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி உங்களுக்கு 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பேசணும். 27 நட்சத்திரத்துக்கு நம்ம சப்ஜெக்ட் எடுக்கணும். அப்போ இன்டெப்த் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. அதனால தான் நம்ம பொதுவான விஷயங்கள் மட்டுமே நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இவருக்கு இந்த 2ஆம் பாவம் இயங்கலை அப்படிங்கிற போது நம்ம பொதுவாக அதில் கொடுத்துருக்கிற அந்த மேச லக்னத்தில் கொடுத்துருக்கிற எண்களை அவர் பயன்படுத்திட்டு வரலாம். அப்போ இந்த லக்னம் இந்த சுக்கிரன் இந்த மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அவர் ஜாதகம் இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே சொன்ன மாதிரி இந்த 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சூரியன் இவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இப்போ இவர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் சித்திர மாசம் பிறந்திருந்தாருன்னா சூரியன் இங்கே இருக்கும். வைகாசியில் பிறந்தா இங்கே இருக்கும். ஆணியில் பிறந்தா இங்கே இருக்கும். ஆடியில் பிறந்தா இங்கே இருக்கும். ஆவணியில் பிறந்தா இங்கே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாசத்துல அவங்க பிறக்கும் போது இந்த கிரகம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் மாறி மாறி தான் அங்கே உட்காந்துருக்கும். அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு அவருக்கு நம்பர் எடுக்கின்ற பொழுது இந்த அவருடைய ஜாதகத்துல இந்த 9 பிளானட்டும் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குது, அவர் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார், எந்த கரணத்துல பிறந்திருக்கிறார், அவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் புஷ்கர நவம்சத்தில் இருக்குது, அப்போ எந்தெந்த கிரகங்கள் அவங்களுக்கு பலமா இருக்குது, என்னென்ன கிரகங்கள் அவருக்கு வீக்கா இருக்குது, எந்த பாவகாரத்துவங்களும் அவங்களுக்கு இயங்க மாட்டேங்குது, அதுலேயும் உங்களுக்கு திரிசூன்யம் முடக்கு இதெல்லாமே அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அத்தனையுமே நம்ம எடுக்கணும். அத்தனையுமே எடுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி எண்களை நம்ம தேர்வு செய்து கொடுக்குறோம். அப்போ எடுத்துனையுமே பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த நம்பரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அது பெரிய அளவில் என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2ஆவது நட்சத்திரத்துக்கு உண்டானுங்கிற நம்பர் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன நீங்கள் பயன்படுத்துங்கன்னு பொதுவாக சொன்னோம் அப்படின்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் அது வெற்றியை கொடுக்கறது இல்லை. ஒரு 10 பேர் இயக்குறாங்க அப்படிங்கிற போது 4 பேத்துக்கு நன்மையா இருக்குது, ஒரு 6 பேத்துக்கு பாதகமா இருக்குது, ஒரு 6 பேத்துக்கு பெருசா மாற்றமே தெரியலைங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வருகின்ற பொழுது என்ன காரணம்னா அந்த கிரக காரகத்துவமும் அவங்க ஜாதகத்தில் கெட்டு கிடக்கலாம். அவங்க ஜாதகத்துல அந்த பாவங்கள் 8ஆவது பாவங்களா வரலாம், தேவையில்லாத பாவங்களா வரலாம், அது முடக்க ராசியா கூட வரலாம், முடக்க கிரகமா வரலாம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் வரும். அப்போ பர்டிகுலரா ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நம்பரை பயன்படுத்துங்கன்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. சொன்னா அது பெரிய அளவுல மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. பயன்படுத்தி ஒரு 2 பேர் 3 பேர் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது அதோடைய கருமா என்னையவே சாரும். அதனால தான் நம்ம அதை கொடுக்கறது இல்லை. பொதுவான அந்த எண்களை நீங்கள் நான் கொடுத்துருக்கிற 12 லக்னக்காரங்க அந்த பொதுவான எண்களை பயன்படுத்தினாவே உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக நன்மை தான் கிடைக்கும், கெடுதல் கிடைக்காது. அப்போ அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷனை தனித்தனியாக நம்ம ஆய்வு செய்யணும் ஒவ்வொரு பாவத்தையும். அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும். இதே லக்னத்துக்கு இங்கே ஓட்டோம்னா இவருக்கு 2ஆம் அதிபதி புதனாக வரும், இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வரும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களுக்கும் அந்த ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமாக நம்ம ஆய்வு செய்து மட்டும்தான் எண்களை கொடுத்தா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பாவங்கள் இயங்காத பாவங்களை நம்ம இயக்க முடியும். இந்த மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு 7ஆம் பாவம் இயங்கலை அப்படின்னா அவருக்கு திருமணம் நடக்காது. அப்போ இதில் திருமணமாய் குழந்தையோடு இருக்கிறவனு விருப்பார், அவர் கடன் பிரச்சனையா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரோட வயசு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குதோ, எந்தெந்த பாவங்கள் அவங்களுக்கு இயங்காம அங்கே தொந்தரவு கொடுக்குதோ அதனுடைய பிரச்சனைகள் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம எளிமையா எண்களை கொண்டு அதை இயக்க வைத்து அவருடைய பாஸ்வேர்டில் மொபைல் எண்களில் இது எல்லாத்துலேயுமே நம்ம அதை பூத்தி கொடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு படிப்படியாக அந்த பாவங்கள் இயங்க ஆரம்பிக்குது. இயங்க அவங்களுக்கு தேவையான காரகத்துவங்களை அந்த கிரகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இது எளிமையான விஷயங்களா இருக்குது, மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. இதுல முஸ்லீம்காரங்க பயன்படுத்தலாம், கிறிஸ்டின்காரங்க பயன்படுத்தலாம், மாற்று மத யாரு வேணாலும் இந்த எண்களை சகஜமா பயன்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு எண்கள் எல்லாம் உலகம் இயங்க போறது இல்லை. அப்போ இந்த எண்களை வந்து நீங்க யாரு வேணாலுமே நம்பிக்கையோட நீங்க பயன்படுத்திட்டு வர உங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களையுமே இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமா
ஆக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. திருமணம் ஆகலைன்னா திருமணத்தை நம்ம 2 ஏழைக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இவருக்கு 4ஆம் பாவம் சொத்து அமைய மாட்டேங்குது, ஒரு வாகனம் அமைய மாட்டேங்குது அப்படின்னா அவருக்கு இந்த 4ஆம் பாவம் டேமேஜாக இருக்கும். இந்த 4ஆம் அதிபதி டேமேஜாக இருப்பார். அப்போ அந்த 4ஆம் பாவத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம அவருக்கு இயக்கி கொடுக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள்லாம் இயங்க ஆரம்பித்து விடும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 4ஆம் பாவம் மாறும். இதுக்கு சந்திரனா வரும், ரிஷபத்துக்கு சூரியனா வரும், மிதுனத்துக்கு மிதுன கன்னியா வரும், இதே கடகத்துக்கு 4ஆம் அதிபதி இங்க சுக்கிரனா வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு அது மாறு வருகின்ற பொழுது அந்த ஜாதகத்துக்கு அந்த பிளானட்டரி பொசிஷன் எங்க இருக்குது, எந்தெந்த பாவங்கள் டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிற தனித்துவமா ஆய்வு செய்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான எண்களை கொடுக்கின்ற பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம மீண்டும் வலியுறுத்துறோம். ஏன்னா பொதுவான விஷயங்களை நம்ம கொடுக்காத காரணமே அதுதான். அப்போ நம்ம அதில் நான் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் லக்ன ரீதியாக பாசிட்டிவாக இருக்கிற எண்களை மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம், அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டு வரட்டும். அப்போ கன்சல்டேஷன் எடுக்க முடியாதவங்க, எளிமையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு குழந்தைங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுத்து எழுதிட்டு வர சொல்லலாம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்காக நம்மளால எளிமையாக என்ன கொடுக்க முடியும் பொதுமக்களுக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை உங்களுக்கு ஆய்வு செய்து அந்த மாதிரி எண்களை கொடுக்கறதுக்கு காரணமே. இன்னும் உங்களுக்கு டீப்பாக அனலைஸ் வேணும், எனக்கு தனித்துவமான ஜாதகத்தை ஆய்வு செய்து ஸ்பெசிஃபிக்கான நம்பர் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு ஆலோசனை எடுத்துக்கங்க. சிறப்பாக உங்களைய அதுக்குண்டான எண்களை அமைச்சு கொடுத்து உங்களை வெற்றியாளராக மாற்ற முடியும். இந்த எண்களை பயன்படுத்துறவங்க எக்காரணத்துக்கு கொண்டு தோத்து போக மாட்டாங்க. அது நீங்கள் ஆணித்தரமாக 100% நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ கொஞ்சம் டீ பிரேக் எடுத்துட்டு அடுத்த லைவ் செஷனுக்கு போகலாங்க. சரி.